கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 தொடக்கம் தயவு செய்து நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 38 தொடக்கம் வாசிங்க. அவர்களில் அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியினூடாக நாங்கள் கர்த்தர் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே பேசுகிறார் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை அளிப்பாராக. இங்கே பார்க்கிறோம், வாசித்த வேத பகுதியிலே மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்த்தாளை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான ஒரு சகோதரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்சாகத்தோடு தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டவர். அது மட்டுமல்ல, கொஞ்ச நாள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு செல்லும் அவர் வெளியிலே செல்லும் பொழுது அவரோடு 12 சீஷர்களும் சேர்ந்து செல்லுவார்கள் என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து பல மக்கள் செல்லுவார்கள் என்பதையும் நாம் அறிவோம். இந்த சூழ்நிலையிலே இந்த மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்னும் பொழுது அவரை உபசரிக்க வேண்டும், அவருக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அது செயல்படும் பொழுது மற்றவர்களை விட்டுவிட முடியாதல்லவா? சிந்தித்து பாருங்க. ஒரு பெரிய பொறுப்பு. சீஷர்கள் இன்னும் பலர் வந்திருப்பாங்க. பின்ன அவங்கள வெளியில போன்று சொல்ல இயலுமா? சர்வ சாதாரணமாக அப்படி நடைமுறையிலே சிந்தித்து பார்ப்போம். ஆனால் இவ்வளத்தையும் தெரிந்திருந்தும் இந்த மார்த்தாள் அவர்களை தன் வீட்டிலே அங்கே ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் சிந்திப்போம். இப்பொழுது இயேசுவுக்கு உரிய கனத்தை கொடுக்கும் பொழுது வந்திருக்கிற அனைவரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை இந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களை அந்த இடத்திலே வைத்து பாருங்கள். எப்பொழுதும் ஒருவரை வீட்டுக்கு உபசரிக்க எடுக்கும் பொழுது இன்றைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்?
என்றெல்லாம் கணக்கு பார்ப்பீங்க. பார்த்து விட்டு இது எங்களுக்கு அநேகம் பேர் இதில் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு 2 பேர் என்றால் நாங்கள் சமாளிக்கலாம் என்று நம்முடைய வாழ்க்கையில் இதை சொல்லுவது உண்டு. இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்த மார்த்தாளோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனை அவளுக்கு அங்கு இந்த இடத்திலே இருந்திருக்கிறதுனாலே அவளுக்கு பலவிதமான வேலை பொறுப்புகள் இருக்கும் என்பதை நாம் சொல்லாமல் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ஆண்டவர் இயேசு மார்த்தாளுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு அமர்ந்திருக்கிற இடத்திலே அவர் என்ன பேசிக் கொண்டிருப்பார் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தைகளாய் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கும் பொழுது, அல்லது ஒரு வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது, அல்லது பலர் முன்னிலையிலே அமர்ந்திருக்கும் பொழுது நாம் எதை குறித்து பேசுகிறோம்? சிந்தித்து பாருங்க. ஆகவே இங்கே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்துவிட்டு சென்ற வழி எது? எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளிலும் ஒவ்வொரு நடக்கைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அடுத்தது, நாம் எவ்விதமாக நாம் இந்த உலகத்திலே இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டோமோ அந்த விடுதலையை மற்றவர்களுக்கும் சொல்லுகின்ற அந்த வாஞ்சை நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் சில வேளைகளிலே நம்முடைய சொந்த காரியங்களை கதைப்போம், செய்வோம். அது தவறல்ல, அது தவறல்ல. நாங்கள் சந்தோஷமாக சிரிச்சு பேசி கதைப்போம், தவறல்ல. ஆனால் எங்களுடைய இருதயமானது எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரத்தோடு காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இந்த இடத்திலே பாருங்கள், நாங்கள் கூடி நிற்கிறோம். கூடி நிற்கும் பொழுது யாரும் இயேசுவை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர் ஒருவர் வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவரோடு கூடி இருக்கும் பொழுது எங்களுடைய எல்லோருடைய இருதயமும் அந்த நபருக்கு எவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சகோதரனோ சகோதரியோ அந்த நபர் ஒரு அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். அவரை அறியாமலேயே ஒரு இருளின் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒரு வெளிச்சத்தின் பாதையை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சகோதரன் அறியாமல் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அங்கே ஒரு பெரிதான ஒரு ஆழமான பால் கிணறொன்று இருக்கிறது. அவர் அப்படியே நடந்து செல்லும் பொழுது அவர் அறியாமல் அந்த கிணத்துக்குள்ளே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது நாம் தெரிந்தவர்கள் என்ன செய்கிறோம்? விட்டு விடுவோமா? இல்லை. உடனடியாக அவரை பிடித்து, நீ செல்லாதே, அந்த இடத்திலே இப்படியான இடம் இருக்கிறது, நீ விழுந்து விடுவாய், அதற்குள்ளே உடைய உயிருக்கு ஆபத்து என்று நிச்சயமா சொல்லுவோம் அல்லவா?
இதை போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் வழி. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே இருந்து தேவராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் என்று பெயருடையவர், அவள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தின் அருகே இருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த மார்த்தாள் என்ற சகோதரிக்கு எரிச்சல் வந்துவிட்டது. என்ன எரிச்சல்? வேலை கஷ்டம். இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது பாருங்க, பல வழிகளிலே பல கஷ்டங்கள் நம்மை சூழும் பொழுது எரிச்சல் அடைகிறோம், வேதனைப்படுகிறோம், கலங்குகிறோம், நம்மை அறியாமல் கண்கலங்குகிறோம், நம்முடைய இதயத்துக்குள்ளே சொல்ல முடியாமல் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியான பல சூழ்நிலைகள் இருக்கிறது தானே. இந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு சூழ்நிலை என்றால் வேலை கஷ்டம். அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் அல்லவா, வந்திருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கிறவர்களை கவனிக்க வேண்டும் அல்லவா. இவள் ஒருத்தி என்ன செய்ய முடியும்? அந்த வேலை கஷ்டம் அவளுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து இருந்து வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்துவிட்டு ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீருமா சிந்திக்கையில நான் தனிமையிலிருந்து இவ்வளவாக கஷ்டப்படுகிறேனே, என்னுடைய சகோதரி இங்கே வந்து பேசாமல் இருக்கிறாளே, அவளை எனக்கு அனுப்பிவிடும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யட்டுக்கும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே அவள் கேட்கின்றாள். எப்படி? எரிச்சல் அடைந்தவளாய் கேட்கின்றார். வேதனை அடக்கி முடியாமல் அப்படியே வார்த்தையை அங்கே கொட்டி விடுகின்றார். ஒரு வகையிலே இயேசுவிலும் ஒரு எரிச்சல், தன்னுடைய சகோதரியிலும் ஒரு எரிச்சல். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போன்று ஆரம்பத்திலே உண்டாகின்ற வேதனைகள், கஷ்டங்கள், சினங்கள், இது என்ன செய்கிறது? காலப்போக்கிலே நம்முடைய ஆண்டவரையே முறுமுறுக்க, அவருக்கு எதிராக முறுமுறுக்க கூடிய ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து விடுகின்றது. அந்த சூழ்நிலையிலேதான் ஆண்டவரினுடைய ஜெபத்தை கேட்கவில்லையா? அவர் என்னுடைய நிலைமையை பார்க்கவில்லையா? என்னுடைய நிலைமை அவருக்கு தெரியாதா என்று முறுமுறுக்கிற எண்ணம் அங்கே உருவாகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவருடைய செவி மந்தமாகிவிடவில்லை. நாம் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் சகோதரிக்கு உடனடியாக பதில் கொடுக்கிறார், உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகி கொடுக்கிறார். அந்த சகோதரிக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், இன்னும் ஒரு பதிலுமே கிடைக்கவில்லை. இதனாலே நாம் நினைத்து விடக்கூடாது, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. எல்லோருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கேட்காத தகப்பன் யாரும் இருக்கிறார்களா? இல்லை, அவர் கேட்கிறார். ஆனால் ஏன் சில வேளைகளிலே தாமதமாகிறது என்றால்,
நீங்கள் கேட்கிற காரியத்தை உடனே கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்த நிலையிலே இல்லை. அதுதான் முக்கியம். அதாவது உங்களுக்கு அதை இப்பொழுது கொடுத்தால் என்னுடைய பிள்ளைக்கு அது ஆபத்தை உண்டாக்கும், என்னுடைய பிள்ளைக்கு அது தீமையை கொடுக்கும் என்று சொல்லி அவர் நினைப்பதினாலே அவர் தாமதமாக்குகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லாசருவை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிலே மிகுந்த நேசமுடையவராயிருந்தார், மிகவும் நேசிக்கிறவராயிருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த லாசரு வியாதியாயிருக்கிறான், மரித்து விட்டான் என்ற செய்தியை கேட்டபொழுது கூட ஆண்டவர் அவசரப்பட்டு போக இல்லை. நாம என்ன செய்வோம்? உடனடியாக ஓடி போவோம் அல்லவா? அப்படி செய்யாதவர்களை பார்த்துட்டு இவன் இன்னொரு உணர்ச்சி இல்லாதவனாய் இருக்கிறான், இவ்வளவு இப்படி செய்தியை கேட்டுட்டு போகாம இருக்கிறானே என்று சொல்லுவோம் அல்லவா? ஆண்டவர் அப்படித்தான் இருந்தார். அவன் மரித்தும் விட்டான். சுவையினத்தோடு அவன் இருக்கும் பொழுது வந்து இயேசு சுகமாக்கி இருக்கலாம் அல்லவா என்று கூட சிலர் கேட்டார்கள். எவ்வளவாய் நேசித்தார் இவர் என்று சொல்லி கேட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ செய்தி கேட்டு இன்னும் 4 நாள் செல்லும் வரைக்கும் அவர் போகாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவ்விதமாக போனதினால் அருமையானவர்களே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதல்லவா? பார்த்தீங்களா? பின் ஆகவே தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதில் தான் அவர் எப்பொழுது நோக்கமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் நம்முடைய ஜெபங்களை நிச்சயமாக கேட்கிறார். நாங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. அதுதான் அவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, விடாமல் கேளுங்கள் என்று சொல்லுகிறாரே. ஆகவே நாம் சந்தேகப்படாமல் எப்பொழுதும் நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது, அவருடைய வேளை வரும் பொழுது நமக்கு அந்தக்குரிய பதிலை நிச்சயமாக தருவார். ஒரு குழந்தை ஒரு பிளேடை கேட்குது என்று சொல்லிவிட்டு தகப்பன் அந்த பிள்ளை கேட்குது என்று சொல்லி தூக்கி கொடுப்பானா? சிந்தித்து பாருங்க. சரி, கொடுக்காமல் தகப்பன் அந்த பிள்ளை கத்துது என்று சொல்லி கொடுக்காமல் விட்டதனாலே தகப்பன் அந்த பிள்ளை மேல் அன்பில்லை என்று அர்த்தமா? சிந்தித்து பாருங்க. அன்பாய் இருப்பதினால் தான் இது அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு கெடுதி என்று சொல்லி அந்த தகப்பன் கொடுக்காமல் இருக்கிறார். பின்ன உலகத்தின் தகப்பனே அப்படி செய்யும் பொழுது நம்முடைய பரமபிதா நமக்கு செய்வது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே இந்த மார்த்தாளை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போய் முறப்பட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், என்ன தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. உன்னுடைய சகோதரியாய மரியாள் அவள் தனக்கு ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி மரியாளுக்காக, தன்னுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாளுக்காக ஆண்டவர் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் நாங்கள் ஓடுகிறோம். பலவிதமான பல வழிகளிலே கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்.
எல்லாவற்றையும் நாங்கள் எதைத்தான் செய்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காமல் இருந்தால் நாம் செய்கிற எதிலுமே எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை இந்த சத்தியம் வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவாக நாங்கள் எப்படித்தான் கர்த்தருக்கென்று ஓடி திரிந்தாலும் நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள நாம் நம்மை எப்பொழுதும் அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த மரியாளை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதுதான். எனக்கு அருமையானவர்களே, தேவ சித்தத்தை நாங்கள் இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தம் செய்யாத நம்முடைய எந்த ஊழியமும் எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி நாங்கள் சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறோம் அல்லவா? என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? சிந்தித்து பாருங்க. இப்படியான மாற்றாள்கள் தான் ஒரு நாள் வந்து, ஆண்டவரே உமக்காக அங்கே ஓடினோம் இங்கே ஓடினோம், அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லும் பொழுது, உங்களை எனக்கு தெரியாதே என்று சொல்லுவார் அல்லவா? ஆகவே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒன்றை கவனிங்கள், அநேகர் என்று சொல்லுகிறார், அநேகர் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் வழிவிலகி போகின்ற ஒரு காலம். பல தடவைகள் உங்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கையை விட்டு அப்படியே வழிவிலகி செல்லுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. நம்மை அறியாமலேயே அது போய்கொண்டிருக்கும். இந்த மார்த்தாள் தன்னை அறியாமலேயே அவள் தூரத்துக்கு சென்று கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா? ஆனால் அவருடைய நினைவெல்லாம் என்ன? நான் தேவனுக்கு தானே செய்கிறேன், இயேசுவுக்கு தானே செய்கிறார், அவருடைய சீசர்களுக்கு தானே இந்த பணி செய்கிறேன் என்ற அவளுடைய நோக்கம் எல்லாம். பார்த்தீங்களா? அவளை அறியாமலேயே போய்கொண்டிருந்தாள். அதை ஆண்டவர் இயேசு உணர்த்தினார். உணர்த்தி யார் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், யார் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படியே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படியே கடைசி நாட்களின் கொடிய காலங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்று பாருங்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் 12 சீஷர்கள். 12 சீஷர்கள். அதிலே ஜூதாஸ் என்றவன், அவன் தன்னை அறியாமலேயே வழிவிலகி போய்கொண்டிருந்தான். அந்த வழிவிலகி போறது யாருக்கும் தெரியாது. அந்த சீஷர்கள் கூட பாருங்க, அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இயேசு ஒருவர் தான் அறிந்திருந்தார். இயேசு ஒருவர் தான் அறிந்திருந்தார். அதே போன்று அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே வழிவிலகக்கூடிய சம்பவங்கள் நமக்குள்ளே உண்டாகலாம். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம், எங்களுக்கு தெரியாது, ஆனால் தங்களை அறியாமல் வழிவிலகி செல்லுவது இந்த கடைசி காலை எச்சரிப்பின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே
நாம் இது தேவனோடு நெருங்கி வாழ வேண்டிய நேரம். நாங்கள் எப்பொழுதும் அவரோடு வாழ வேண்டிய நேரம். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற நேரம். இதை நாம் தெரிந்து கொண்டு நாங்கள் நடக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் இந்த வார்த்தையினூடாக சுட்டி காட்டுகின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபைக்குள் எப்பொழுதும் எங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் நடப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.